நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாருவோட முகத்திரையை வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து மாயா கிழிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மாயா கதிர் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் எப்படியாவது வந்து அந்த சாருவோட முகத்திரையை வந்து எல்லார் முன்னாடியுமே கிழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சூப்பராக ஒரு பிளான் இருக்குது. ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமானதை செய்ய முடியாத செய்வோம். எப்படியாவது வந்து அதை செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம உண்மை வந்து வீட்டு எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு பயங்கரமாக பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா உடனே பண்ணு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வந்து சாமியாராக கூட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உள்ளே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சாரு வந்து பத்மா பார்வதி 2 பேருமே வெளியில் கூட்டு வராங்க. கூட்டு வந்தோடனே வந்து நம்ம கதிரோட ஃப்ரெண்டு தானே சாமியாராக இருக்கார். அந்த சாமியார் வந்து பார்க்காரு. பார்த்துட்டு ஏம்மா உனக்கு எப்படிம்மா கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கண் பார்வை எல்லாம் தெரிஞ்சது சாமி, இடையில தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதில் என்னோடய கண் பார்வை வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அதுக்கு எதுவும் வைத்தியம் எதுவும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு சாமி, ஆனால் கண் பார்வை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம சிவராம் வந்து கேட்குறாங்க, சாமி நாங்களும் என்னென்னமோ பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் கண் பார்வை வரலை, உங்களோட அருளால் தான் கண் பார்வை கொண்டு வர முடியுமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தில் அம்மனால் முடியாது எதுவும் ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. சாமி அதை எப்படியாவது வந்து சீக்கிரமாக வந்து கண் பார்வை கொண்டு வந்துடுங்க சாமி, ஏன்னா வந்து கண் பார்வை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த பொண்ணுக்கு கண் பார்வை கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு வந்து தைரியமாக சில பரிகாரத்தெல்லாம் செஞ்சாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பரிகாரம் சாமி, அதெல்லாம் செஞ்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து சாரு வந்து சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ ஒரு பெருசாக அதை சொல்ல போகிறான்னு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரு வந்து சொல்கிறாங்க. ஏய் பேசாமல் இருடி, எத்தனை நாள்டி நீ இந்த வீட்டில் வந்து கண்ணு தெரியாமையே நடிச்சுக்கிட்டு இருப்ப, கண்ணு தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்லுவார், அதை சும்மா செஞ்சுட்டு கடைசியில் வந்து கண் பார்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா பார்வதி எல்லாருமே கூட்டாக வந்து பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க. சரி சாமி சொல்லுங்கள் சாமி, என்ன பரிகாரம்னாலும் சாரு செஞ்சிருவா, ஏன்னா கண் பார்வை தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிம்மா சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து அடிப்பிரதட்சணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சாமி கோயிலை சுற்றி வரணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கோயிலை 3 தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அது ஈஸியாக பண்ணிடலாம் சாமி அப்படிங்கிற மாதிரி பத்மா சொல்கிறாங்க. அது ஈஸியானது கிடையாது, ஏன்னா முட்டி போட்டு கோயிலை சுற்றி வரணும். அது மட்டும் இல்லாமல் முட்டி போட்டு நடந்து வரும்போது கீழே வந்து உப்பு போட்டிருப்பாங்க, அந்த உப்பில் தான் முட்டி போட்டு 3 தடவை நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி கேட்காங்க. என்னம்மா நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பண்ணால் தான் கண் பார்வை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாமி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, 2 கையிலையுமே பூச்செட்டி ஏந்தி கோயிலை வந்து 3 தடவை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பூச்செட்டினா என்னது, கையில் வந்து பூவை வந்து சட்டிக்குள்ளே போட்டு சுற்றி வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மணி வந்து கேட்குறாங்க. ஐயோ மாமா அதெல்லாம் கிடையாது, அது என்னன்னு தெரியுமா, தீச்சட்டி ஏந்து வரணும்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தீச்சட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரு வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் தீச்சட்டி தாம்மா, அது மட்டும் இல்லாமல் கோயிலை 3 தடவை சுற்றி வந்துட்டு தீச்சட்டியை இறக்கி வச்சுட்டு சாமி பாதத்தில் போய் எனக்கு வந்து கண் பார்வை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்றினா தான் வந்து உனக்கு கண் பார்வை தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இதை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்ட, அம்மா வந்து இதை செய்யலைன்னா கோவிச்சுக்குருவா, பார்த்துக்கோமா நீ தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எப்படா பண்ணுவேன், எனக்கு தான் ஆல்ரெடி கண் பார்வையே தெரியுமே, இப்படி வந்து இந்த சாமியார் வந்து இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரு வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு மாயா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரு இந்த பரிகாரத்தை உன்னால் செய்ய முடியாது, எப்படி உன் முகத்தில் வந்து கிளியத்தான் போகுது, கூடிய சீக்கிரம் உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.